Find the missing number in the puzzle. 3 plus 7 17, 5 plus 8 37, 6 plus 7 என்ன இதான் வந்துட்டு கொஸ்டின். 3 plus 7 நமக்கு 10 தானே வரும். இங்க என்ன 17 போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இது சிம்பிள் ட்ரிக் தான். நம்ம இதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு நம்ம அடுத்ததுக்கு ஆன்சர் பார்ப்போம். 3 plus 7 17 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 plus 7 இது என்ன எப்படி மாத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 into 7 பண்ணிருக்காங்க. 3 into 7 21. ஆனா அதிகமா போகுது. 17க்கு அதிகமா போகுது. அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 minus 7 பண்ணிருக்காங்க. அப்போ 4 3 minus 7 4. இதுல வந்துட்டு பிளஸ் மைனஸ் இங்க வந்துட்டு -4 தானே வரும். அப்பெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். ஸோ சிம்பிளா நம்ம சின்ன லாஜிக் வச்சு நம்ம வந்துட்டு யோசிக்கலாம். ஸோ 21 minus 4 வந்துட்டு நமக்கு என்ன வரும் 17 வரும். அப்போ 17 கரெக்டா வந்திருக்கா. இதே மெத்தட செகண்ட் இந்த 5 plus 8க்கும் போடுவோம். ஸோ 5 plus 8 இது எப்படி வந்திருக்கு 5 into 8 5 into 8 40. இது கூட 5 minus 8 3. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு 37 வருதா. ஸோ இங்கேயே கரெக்டாக தான் வந்திருக்கு 37 அப்படின்றது கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த கொஸ்டினா கேட்டதையும் நம்ம இதே மெத்தடில் சால்வ் பண்ணி பார்ப்போம். 6 plus 7 என்னன்றதை பார்ப்போம். 6 into 7 ஃபர்ஸ்ட் பண்ணுமா. 6 into 7 42. 6 minus 7 நமக்கு 1 தான். அப்போ 42 minus 1 41. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 41 தான் கரெக்டானது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம கன்ஃபியூஸ் வரும். 3 minus 7 -4 தானே. அதே மாதிரி 5 minus 8 -3 தானே அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். பட் இது வந்துட்டு ஒரு ரீசனிங் சம்னால நம்ம எந்த ஒரு லாஜிக்குமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக எப்படி போடணும் அப்படின்றத யோசிக்கும். இந்த சம் பாருங்க A1 and B2 C3 அப்போ இப்படியே போயிட்டே இருக்கு. Z வரைக்கும் 26 லெட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கு. அப்போ ABC BJக்கு ரெப்ரசென்ட் பண்ணா CDEக்கு எதை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். இதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ABC எப்படி BJக்கு ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டா அந்த CDE எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ABC இது எதுக்கு ரெப்ரஸ் ஆகுதா BEJக்கு ரெப்ரசென்ட் ஆகுதா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிக்கணும். ஏக்கு 1 தானே, பிக்கு 2, சிக்கு 3. அதே மாதிரி இங்கே பிக்கு 2 அண்ட் ஈக்கு 5, அதுக்கப்புறம் ஜேக்கு 10. இது எப்படி வந்துட்டு வந்திருக்குன்னா இது எந்த மாடலில் கொடுத்துருக்காங்கன்னா 1 ஸ்கொயர் + 1. அப்போ ரெண்டாவது லெட்டர் இங்கே வந்திருக்கு. 1ஓட ஸ்கொயர் என்னது 1 தான். அது கூட +1 பண்ணியிருக்காங்க 2. இப்போ இந்த ரெண்டும் அதே மாதிரி தான் 2 ஸ்கொயர் + 1. 2 2s are 4, 4 + 1 5. அதனால 5th லெட்டர் வந்திருக்கு. அதே மாதிரி தான் 3 ஸ்கொயரும் 3 ஸ்கொயர் + 1. 3 3s are 9 + 1 10. ஸோ 10 இது வந்துருச்சா. இதே மாதிரியே தான் நம்ம இந்த கேட்ட கொஸ்டினும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். CDE இந்த Cன்றது 3rd லெட்டர், Dன்றது 4th லெட்டர் அண்ட் Eன்றது 5th லெட்டர். இதுக்கு எது ஈக்குவல் ஆகும். 3 ஸ்கொயர் + 1 பண்ணுமா. அப்போ 10. 10th லெட்டர் என்னது ஜே எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ அடுத்ததை பார்ப்போம். 4 ஸ்கொயர் + 1 4 4 16 + 17 17th ஒன்று Q லெட்டர் 2 இடத்துல இருக்கு. அடுத்து 5th இது அடுத்து ஈயோடதை பார்ப்போம். 5th லெட்டர் 5 ஸ்கொயர் + 1 5 5 25 25 + 1 26 26th லெட்டர் Z. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி QJQZ தான் கரெக்டானது. ஸோ CDE ரெப்ரசென்ட் எதை பண்ணுதுன்னா JQZ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம் பாருங்க A17 D10 G14 அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டு M11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வெர்டிகல் ஆர்டர் வச்சு போட்டு வேற நம்பர்ஸ் போடலாம். ஏன்னா சேஞ்ச் ஆகி தான் வந்திருக்கு. 7 4 7 4 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சிருவோம். ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் A வந்திருக்கு, அடுத்து D வந்திருக்கு, அடுத்து G அண்ட் அதுக்கு அடுத்து என்ன வரும்னு தெரியல, அடுத்து M வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னா ஏக்கு அப்புறம் BC வருமா. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து 4வது லெட்டராக வந்திருக்கு. அதே மாதிரி தான் அடுத்து Dக்கு அப்புறம் என்ன வரணும் EF வரணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி G வந்திருக்கு. Dக்கு அடுத்து G வந்திருக்கு. ஸோ சேம் ஹச்சும் ஐயும் அடுத்து கேன்சல் ஆகி Gக்கு அப்புறம் J வரணும். ஸோ J 2 இடத்துல தான் இருக்கு. அண்ட் அடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. Jக்கு அப்புறம் வந்துட்டு Kவும் Lவும் வரணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி M வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல நமக்கு கரெக்டாக இருக்கு. நடுவில் 2 லெட்டர் கேன்சல் ஆகி அடுத்தடுத்த லெட்டர் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷனில் பார்க்கும்போது Jன்றது 2 இடத்துல இருக்கு. அடுத்து வேணா நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம். நம்பர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க 17 10 அப்புறம் 14 அடுத்து என்ன வரும்னு கேட்டு அடுத்து 11 பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் எப்படி போயிருக்கு. நம்பர் வந்துட்டு இங்க இருந்து இது -7 ஆயிருக்கு. அப்படின்னா தானே 10 வந்திருக்கு. சிம்பிளா நமக்கு யோசிக்கும் போதே 17 இங்க 10 வந்திருக்குன்னா -7 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 10ல இருந்து 14 பார்க்கும்போது +4 ஆயிருக்கு. ஸோ இங்கே -7 ஆயிருக்கு, இங்கே +4 ஆயிருக்கு. திருப்பி -7 ஆகுதான்னு பார்ப்போம். -7 ஆனால் 7 வரணும். இந்த இடத்துல 7 வரணும். இது டவுட் தான். அடுத்து பார்ப்போம். அடுத்து +4 ஆயிருக்கணும். 7 + 4 11 தானே. அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு 7 தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டானது. J 7 தான். இங்கே Jன்றது தான் கரெக்ட்.
ஸோ சேம் இங்கே 7 தான் கரெக்ட். அப்போ J7 தான் கரெக்ட். நம்ம சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் போட போகிறோம். 2 இது தள்ளி தள்ளி வந்திருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி 2 இது தள்ளி வந்திருக்கு. J நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே 7 ஆயிருக்கு, இங்கே -7 ஆயிருக்கு, இங்கே +4 ஆயிருக்கு. அப்போ இதே கான்செப்ட் அடுத்து போடும்போது நம்ம கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு நம்ம கரெக்டாக போட்டோம். 91, 98, 95, 108, 99, 106. ஸோ இது வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு ஈவனாகவே இல்லை. இப்போ 91 இருக்குது, அடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திருப்பி டிக்ரீஸ், இன்க்ரீஸ், டிக்ரீஸ், இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்பர் வந்திருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மெத்தட் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். 91, 98, 95, 108, அப்புறம் 99, 106. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்றத இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது எந்த மாதிரி வந்துருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக யோசிக்கலாம். இப்போ 91லேருந்து 98 வர +7 வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து 98லேருந்து 95 வர -3 ஆயிருக்கு. இப்போ +7 -3 ஆயிருக்கு. அடுத்தது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். 95லேருந்து 108 வர +7 ஆட் ஆயிருக்கு அகெயின். அப்போ திருப்பி இங்கே 108லேருந்து 99 வர -3 ஆயிருக்கு. ஸோ இப்போ புரியுதா? இப்போ +7 +7 -3 இந்த கான்செப்ட் தான் வருது. இது எதை ரிப்பீட் ஆகுது? +7 -3 இந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ திருப்பி நம்ம அடுத்து 99லேருந்து 106 வர நமக்கு +7 ஆகணும். ஸோ கரெக்டாக +7 ஆயிருக்கா? இப்போ இங்கே என்ன வரும்? அப்போ -3 ஆகும். இங்கே +7 வந்துருச்சுன்னா அடுத்து -3 தானே. அப்போ 106ல் 3 மைனஸ் ஆனால் 103 தான் வரணும். இங்கே ஆப்ஷனில் பார்க்கும்போது நமக்கு 103 சின்ற ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வேணா அடுத்ததே பார்க்கும்போது நமக்கு +7 வரணுமா? அப்போ 103 + 7 110. ஸோ கரெக்டாக வந்துருச்சா? 103 110. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம சம் போடவே நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்க முடியும். சிம்பிளாக நம்ம யோசிச்சு என்ன கூடி இருக்குது, என்ன மைனஸ் ஆயிருக்கு அப்படின்றது யோசிச்சாலே, அது ரிப்பீட் ஆயிருக்கான்னு யோசிச்சாலே நம்மளால ஈஸியாக அந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். Certain code language we donate red as 1, blue as 2, violet as 3, then orange is donated as. ஸோ இந்த இதில் பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு இது ரீசனிங் சம் தான். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரெட்டுனா 3 தானே, 3 லெட்டர் இருக்குது, அப்போ 3 தான் வரணும். ப்ளூனா 4 லெட்டர் இருக்குது, 4 வரணும். வயலட்டுக்கு 6 லெட்டர் இருக்குது, 6 வரணும். ஆனால் எப்படி வந்துட்டு இது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒரு சிலர் ஆனால் அப்படி கொடுத்துட்டு ஆரஞ்சுக்கு என்ன அப்படின்றத எங்கள் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு பார்க்கும்போது இது எப்படி வரும்னா, எப்படி அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னா, ரெட் வந்துட்டு 3, 3 வந்துட்டு 1 டைம்ஸ் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால 1 கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூ வந்துட்டு 4 வருது. இதை வந்துட்டு 2 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும். 2 2s are 4ன்னு 2 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும். அதனால 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வயலட் வந்துட்டு 6 லெட்டர்ஸ் இருக்குது, இதை 3 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும்னுவாங்க. அப்போ அங்கேயே பார்க்கும்போது ஆரஞ்சு வந்துட்டு நமக்கு 6 லெட்டர்ஸ் இருக்குது, அதுவும் வருது, அப்போ 3 அப்படின்ற இந்த கான்செப்ட்லேயும் ஒரு சிலர் யோசிப்பாங்க. பட் ஆன்சர் என்னமோ 3 தான். இதை வேற ஒரு மெத்தட்லையும் யோசிப்பாங்க. வேற ஒரு மெத்தடில் வந்துட்டு ஆன்சருக்கு கொடுத்துருந்தாங்க. அது எப்படி அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் 1 டைம்ஸ். ஆனால் இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குமானா அது டவுட்டு தான். இப்போ இங்கே 6 லெட்டர் இருக்குது, இதை வந்துட்டு 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் வந்துட்டு 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதே 3 டேபிளில் பார்க்கும்போது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். இங்கே ஆப்ஷனில் இல்லாதனால நம்ம அதை போடல, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இது 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க, எங்கேயே 6 லெட்டர் இருக்குது, 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு வரும். பட் ஆன்சர் என்னமோ 3 தான். இது வேற என்ன மெத்தட் அப்படின்றத பார்க்கும்போது வவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வவல்ஸ் நமக்கு எவ்வளோ? AEIOU. இந்த வவல்ஸை தான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வவல்ஸ் எப்படி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரெட் RED, ரெட்டில் எவ்வளோ வவல்ஸ் இருக்குது? ஒரே ஒரு வவல்ஸ் தான், E மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூவில் எவ்வளோ இருக்குது? ப்ளூவில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னா 2 வவல்ஸ் இருக்குது. ஒன்று E, அதுக்கப்புறம் U. அதனால 2 வவல்ஸ் இருக்கிறனால 2 கொடுத்துருக்காங்க. இப்போ வயலட் எடுத்துப்போம். VIOLET. வயலட்ல எத்தனை வவல்ஸ் இருக்கு? 3 வவல்ஸ் இருக்கு. IO ஒன்று இருக்கு, அடுத்து U. இந்த 3 வவல்ஸ் இருக்கிறனால 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்டும் வருது. இந்த கான்செப்ட் தான் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆரஞ்சில் பார்க்கும்போது நமக்கு O வவல் தான், அதுக்கப்புறம் A வவல் தான், E வவல் தான். ஸோ இங்கேயும் 3 இருக்கிறனால நம்ம 3ன்னு ஆன்சரில் போட்டோம். ஃபர்ஸ்ட் சொன்ன கான்செப்ட்லையும் போடலாம், செகண்ட் சொன்ன கான்செப்ட்லேயும் நீங்கள் போடலாம். செகண்ட் சொன்னது தான் கரெக்டான கான்செப்ட். நிறைய பேர் இப்படி யோசிச்சு போடுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் AEO கான்செப்ட் தான் கரெக்டான கான்செப்ட். எப்படி யோசிச்சாலும் ஆன்சர் என்னமோ ஒன்று தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமானா அது டவுட்டு தான். நீங்கள் இந்த மெத்தடையும் AEIOU வவல்ஸை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெத்தடையும் உங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.